ஜெயராஜ் பென்னிக்ஸ் சிக்கல் நடந்த பொழுது இதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ஆட்சி கலையணும்னாங்க. இப்போ அதே விஷயம் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிளா திமுகவுக்கும்? இல்லை, அப்படி கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நம்ம அதுக்கான இப்போ யார் யார் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ, உதாரணத்திற்கு தனிப்படையை கலைத்திருக்கிறார்கள். போலீஸினுடைய தனிப்படை என்பது இனி தேவையில்லை. தமிழ்நாடு முழுக்க ஆமாம், அது கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சர் என்கிற பட்சத்தில் அவர் பொறுப்பேற்கணும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து வழக்கம் போல அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. சாத்தான்குளம் பிரச்சனைக்கு வந்து திமுக கோரிக்கை வச்சப்போ இவங்க பதவி விலகினாங்களா? அதனால நாங்களும் விலக மாட்டோம். அதுதான் அதுக்கு அது எல்லாருமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதை பேசி வந்தவங்க அப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க விடக்கூடாது இல்லை? அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்கல்ல, அதுக்காக பதவி விலகுவது இல்லை. அப்படி இந்த சம்பவத்தை பேசி வந்தவர்கள் இப்படி அதாவது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். நீங்கள் வந்து திருப்புவனத்தில் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று அரசு மழுப்பவோ, அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக பொதுமக்களை மிரட்டவோ அப்படிலாம் எதுவும் செய்யலை. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தான் அர்த்தம். முதலமைச்சரே தொலைபேசி வழியாக அலைபேசி வழியாக மன்னிப்பு கேட்டாருங்கிறதானே, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, சாரிமான்னு சொல்கிறாருங்கன்னா அப்போ அவருக்கு மன ரீதியாக இது ஒரு நடக்கக்கூடாத தவறு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அரசு பூசிமலா முழுகலார்.